2026 அனாலிசிஸ் டேட்டா செபி கொடுத்துருந்தாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங், டெரிவேட்டிவ் ட்ரேடிங்கில் 87% அரௌண்டு லாஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ 100 பேரில் 87 பேர் லாஸ் ஆகிருக்கிறாங்க அப்படின்றது நம்ம அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம். நிறைய பேர் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எதனால் லாஸ் வருதுன்றது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ட்ரேட் பண்ணுறது நம்ம தான், எங்கே நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்றது நமக்கு நல்லா தெரியும். பட் இதை ஜென்ரலாக ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் எங்கெல்லாம் ஃபெயில் ஆவார் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் சென்னை ட்ரேடிங் அகாடமி. சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ட்ரைனிங் செஷனுக்கான லிங்க், டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நான் பையராக உள்ளே போகிறதுனால லாஸ் வருதா, இல்லை ஆப்ஷன் செல்லராக இருக்கிறதுனால லாஸ் வருதா, ராங் ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணுறதுனாலையா, டெக்னிக்கல் சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாதனாலையா, எதனால் லாஸ் வருது, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது ஆப்ஷன் அப்படின்றது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ். இதை சரியாக கவனிக்காமல் விட்டுறதுனால தான் நமக்கு லாஸ் அதிகமாக வருது. ஸோ இப்போது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்னென்ன ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எதனால் லாஸ் வருது அப்படின்றத. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா குயிக் மணி கான்செப்ட். 1,00,000 1000 ரூபா எனக்கு டெய்லி கிடைச்சா போதும், ரொம்ப குறைவான ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் 1,00,000 1000 ரூபான்றது, டெய்லி 1000 ரூபான்றது ஒரு மாதத்துக்கு 20 செஷன், ஸோ 20,000. அப்போ ஒரு மாதத்துக்கு 20% ரிட்டர்ன், வருஷத்துக்கு மோர் தென் 200% ரிட்டர்ன். இது குயிக் மணி கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராபபிலிட்டி வைஸு ஓவரால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட ஒரு பெட்டரான ரிட்டர்ன் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பார்க்குற ஒரு செட்டப் இல்லை ஒரு டிசிப்ளின் ட்ரேடிங் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே போதுமானது அப்படின்னு சொல்லலாம். இல்லை ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த குயிக் மணி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் 1,00,000 1000 ரூபா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. மேபி அதை விட அதிகமாக கூட போகலாம், லாஸும் சரி ப்ராஃபிட்டும். ஆனால் டெய்லி 1000 ரூபான்றது கண்டிப்பாக சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஸோ லாஸும் ஒரு நாள் வரும், ஒரு நாள் ப்ராஃபிட்டும் வரும். ஸோ அதுதான் மார்க்கெட். இந்த ப்ராபபிலிட்டியில் சக்ஸஸ் நம்ம அதிகமாக வரும்போது ஓவராலாக மந்த் வைஸோ இல்லை இயர் வைஸோ பார்க்கும்போது நம்ம ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்கோட முடிச்சிருக்கலாம். பொசிஷன் சைஸிங். ஒரு 1,00,000 நான் வச்சுருக்கிறேன், இல்லை ஒரு கேபிட்டல் நான் வச்சுருக்கிறேன்னா உங்களோட என்டையர் கேபிட்டலில் 2% தான் அதிகமாக ரிஸ்க் எடுக்கணுன்றது நிறைய ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட் அவங்களோட புக்கில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் நம்ம அதை பற்றி கவலைப்படுறதில்ல. 10,000 ரூபா போட்டுட்டு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாமா, ஒரு 500 கிடைக்காதா, 1000 கிடைக்காதான்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் இதனால் இது ஒரு ரேண்டம் ட்ரேட் இல்லை ஹோப் மூலயமா நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அதாவது நம்பிக்கையின் பேரில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இது நடக்குன்ற ஒரு நம்பிக்கை வச்சு அது மூலயமா ட்ரேட் பண்ணுறது. இது வந்து ஒரு பிளைண்ட் ட்ரேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு 1000 ரூபா நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். அது லாஸ் ஆகும்போது அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு 2000 ரூபா 3000 ரூபா நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். ஸோ அதை ரெக்கவரி பண்ணணும்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் ட்ரேடு, ஓவர் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொசிஷன் சைஸிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்லையும் சரி. ஸ்டாப் லாஸ், இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இது ஒரு பெரிய வெப்பன் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களை வந்து இது எங்கெல்லாம் காப்பாற்றும் அப்படின்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் ரிவார்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். அதாவது நான் வந்து ஒரு 2000 ரூபா ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அதில் ஒரு 1500 ரூபா ரிஸ்க் எடுத்து நான் ஒரு 2000 பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1:1 ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஸ்டாப் லாஸா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸ்டாப் லாஸ் போட்ட உடனே ட்ரேட் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் சரியான ஸ்டாப் லாஸ் எப்படி போடுறதுன்றது நீங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட் லெவல் யூஸ் பண்ணலாம், இல்லை டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். ட்ரெண்ட் எந்த இடத்துல மாறுதோ அந்த இடத்த நீங்கள் ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது லாஸை ஆவரேஜ் செய்கிறது. 100 ரூபாய்க்கு ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வாங்கிட்டேன், நான் ஸ்டாப் லாஸ் போடலை, ஆனால் அது ஒரு 70 ரூபா கிட்ட 30 ரூபா கிட்ட ஃபால் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நான் போய் இன்னொரு லாட் வாங்குறேன், இல்லை இன்னும் 2 லாட் வாங்குறேன். இந்த மாதிரி ஒரு ஃபெயிலிங் ட்ரேடில் நம்ம வந்து தொடர்ந்து ஆவரேஜ் பண்ணுறது, ஃபெயில் ஆகக்கூடிய ட்ரேடில் ஆவரேஜ் பண்ணும்போது அது இன்னும் நமக்கு அதிகமான ரிஸ்க்கை கிரியேட் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. எக்ஸ்பைரி டேட் ட்ரேட். இப்போ ரீசெண்டாக செபி இந்த ஆகஸ்ட்லேருந்து கேஷ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, க்ளோசிங் ஆப்ஷன் செஷன். இதில் வந்து நமக்கு நிறைய புரிதல் இன்னும் நமக்கு தேவைப்படுது, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இன்னும் தேவை எக்ஸ்பைரி டேயில் பர்டிகுலராக ட்ரேட் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் 10 ரூபாவில் வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்க முடியுமா, 500 ரூபாய்க்கு விற்க முடியுமா, 100 ரூபாயில் வாங்கி 300 ரூபாயில் செல் பண்ண முடியுமா? இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு வந்தால் பெரிய அளவுக்கு ஏர்ன் பண்ணணும், இதை ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் இது எல்லாமே
ஒரு பிளைண்ட் இல்லை ஒரு ஹோப் மூலயமா பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடாக பார்க்கலாம். பட் இதில் ப்ராபபிலிட்டியும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் எக்ஸ்பைரி ட்ரேடில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை இன்னொரு விஷயம், ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எக்ஸ்பைரி ட்ரேடில் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிட்டே இருக்கிறது. சார் நான் இது வரைக்கும் ஒரு 10 ஸ்ட்ராட்டஜிக்கு மேலே பார்த்தேன், எதுவுமே எனக்கு கை கொடுக்கல, அடுத்து வேறு ஏதாவது நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்கா, டெய்லி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கா, கன்சிஸ்டண்ட்டாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கா, இந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க. எல்லா புரோக்கிங் அப்ளிகேஷன்ஸில் இருக்கிற டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஏற்கனவே சக்ஸஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான். ஃபெயிலியர் ஆகிற ஸ்ட்ராட்டஜி எந்த ஸ்டாக் புரோக்கரும் கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க அவங்களோட கிளைண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ அப்போது நம்ம ட்ரேடிங் மொபைல் ஆப்பில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி ஏன் எனக்கு கை கொடுக்க மாட்டுது அப்படின்னா, மார்க்கெட்டோட பிஹேவியர். ஏன்னா இது ஒரு பார்ட்டிசிபேஷன் பிஸ்னஸ். பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ். இதில் நான் வச்சிருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அதிகபட்ச சக்ஸஸ் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறது கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்போ யூஸ் பண்ண தேவையில்லையா அப்படின்றது நிறைய பேர் கேட்பாங்க. டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட் பிஹேவியரோட மேக்ஸிமம் ஒத்து போகிற அந்த காம்பினேஷனை உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆனாலும் அந்த ஃபெயில் மார்க்கெட் அதை அந்த ஸ்ட்ராட்டஜியை ரெஸ்பாண்ட் பண்ணல, இல்லை மார்க்கெட் பிஹேவியர் இந்த ஸ்ட்ராட்டஜி வைஸ் இல்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய, அந்த ஸ்ட்ராட்டஜி சரியில்லைன்னு எடுத்துக்கிறது நமக்கு எங்கேயுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காம போகும். ஆப்ஷன் செயினை தவறாக புரிஞ்சுக்கிறது. ஸோ இதில் என்னென்னா, கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இதை பேஸ் பண்ணி ஒரு சிலர் ட்ரேட் பண்ணுறாங்க. ஒரு சிலர் ப்ரீமியம் ரொம்ப குறைவாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே என்னென்னா நம்மளோட ப்ராபபிலிட்டியை இன்னும் குறைக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்ஷன்றது ஃபியூச்சர்ஸ்லையோ கேஷ் மார்க்கெட்லேயோ இல்லாத ஒரு அடிஷ்னல் விஷயம் என்னென்னா, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ். ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இருக்குது. அட் த மணி, அவுட் த மணி, இந்த மணி. ஸோ இதில் நான் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணணும், எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுன்றது நம்ம ட்ரேடிங் செட்டப்போட கான்செப்டை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இந்த ஆப்ஷன் செயினை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கு. ப்ராஃபிட்டில் டார்கெட் வைக்கிறோம், லாஸில் டார்கெட் வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த ட்ரேட் செய்கிறதுக்கும், நம்ம கேபிட்டலில் ரீடைன் பண்ணுறதுக்கும், ஒரு ரிஸ்க் ரிவார்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். ரொம்ப இதில் நிறைய விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு சிலர் இந்த சைசிங் ஆஃப் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு லாட் நிஃப்டி நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், ப்ராஃபிட் வருது, எக்ஸிட் ஆகிறேன், டார்கெட் வச்சுட்டு எக்ஸிட் ஆகிறேன். லாஸ் வந்த உடனே என்ன பண்ணோன்னா, அடுத்து 2 லாட்டை ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு லாட் இதுக்கு முன்னாடி பண்ண ட்ரேடில் நடந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கும், 2வது லாட் ப்ராஃபிட்டில் டர்ன் ஆகிறதுக்கும் எதிர்பார்ப்பாங்க. பட் ஆனால் பொசிஷன் சைஸிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரொம்ப ஈவனாக மெயின்டைன் பண்ணணும். ஒரு முறை 5% டார்கெட் வைக்கிறது, அடுத்த முறை 2%ல் எக்ஸிட் ஆகிறது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேரியேஷன் உங்கள் டார்கெட்லேயும் ஸ்டாப் லாஸ்லேயும் வைக்கும்போது ரிஸ்க் ரிவார்டை சரியாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. நியூ ஆப்ஷன் ட்ரேடர் ஃபாலோ பண்ணக்கூடிய 7 ரூல் என்ன? கேபிட்டல் தான் ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சக்ஸஸ்ஸு. சர்வைவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான உங்களோட ஆப்ஷன்ஸ் செட்டப்பில், ட்ரேடிங் செட்டப்பில் கண்டிப்பாக முதல் விஷயமா இருக்கணும், இல்லை ப்ரியாரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஒவ்வொரு ட்ரேடுக்கு முன்னாடியும் என்ட்ரி, எக்ஸிட், டார்கெட், இந்த 3 விஷயத்தையும் கிளியராக நம்ம பிளான் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 3வது, கேபிட்டலில் ரிஸ்க் எடுக்கிற ட்ரேடை பெட்டர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. முக்கியமாக கேபிட்டலில் ரிஸ்க் எடுக்கிற ட்ரேட் அப்படின்னா, ரிஸ்க் ரிவார்டை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணாவே இந்த பிரச்சனையை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். டெய்லி ப்ராஃபிட் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்தை நம்ம விடணும். ஒரு நாள் லாஸ் வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ப்ராஃபிட்டுக்காக அந்த லாஸை ப்ராஃபிட்டாக மாற்றணுன்ற ஒரு ரிவெஞ்ச் நமக்கு தேவைப்படாது. லாஸ் வரும்போது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறோம், ப்ராஃபிட் வரும்போது உடனே எக்ஸிட் ஆகிடுறோம். 100 ரூபாயில் வாங்குகிறோம், 105 ரூபா 110 ரூபா போகும்போது எக்ஸிட் ஆகிடும். அதே 100 ரூபாயில் வாங்கும்போது 70 ரூபா 80 ரூபா 60 ரூபா கீழே வந்தாலும் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ இது ரிஸ்க் ரிவார்டை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணல அப்படின்றத நம்ம சொல்லலாம். ரொம்ப ப்ரூவன் ட்ரேடிங் செட்டப் அப்படின்னா
இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்கள் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள், சிமுலேஷன் ட்ரேட் பண்ணுங்கள். இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும்போது ரொம்ப குறைவான ஸ்மால் சின்ன ரிஸ்க் எடுங்க. நீங்கள் வந்து ஆப்ஷனில் ட்ரேடிங் டைரெக்டாக ரிஸ்க் எடுக்கிறத விட ஒரே ஒரு ஷேர் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஒரே ஒரு ஸ்டாக்கை அந்த ட்ரேடிங் செட்டப் சக்ஸஸ் பண்ணுதா ஃபெயிலியர் பண்ணுதான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட் ரிஸ்க் லைவ் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங் போகணும்னா மினிமம் 3 மாதம் நீங்கள் அதுக்காக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஒவ்வொரு ட்ரேடில் ப்ராஃபிட் வந்தாலும் சரி, லாஸ் வந்தாலும் சரி, அதை ரிவ்யூ பண்ணுங்கள். எதனால் ப்ராஃபிட் வந்தது, எதனால் லாஸ் வந்தது, என்ட்ரி ஏன் இந்த இடத்துல என்ட்ரி போகணும், ஏன் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும், ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல ஏன் வைக்கணும், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸு நீங்கள் உங்களோட ட்ரேடிங் செட்டப் வரும்போது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் மெசேஜில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங்கான ட்ரைனிங் செஷன்ஸு நடந்துகிட்ருக்கு ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டேஸில். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னோட குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் வாட்ஸ்அப், டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. நன்றி, வணக்கம்.